ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர். அவர் உன்னை வேடுடைய கண்ணிற்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். எனக்கு தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எழுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கிற கத்திடத்திலிருந்து உனக்கு தாசி வரும். உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறது ஒழுங்கார். தேசியவளை காக்கிறது ஒருங்கிறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிறவர். வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறவர். நிச்சயம் அழிந்து போகாதபடி கிருபையாய் காக்கிறவர். உன் தேவைகளை சந்தித்து எங்களை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், எங்களை பராமரித்து நடத்துகிறவர், இல்லாதவர்கள் இருக்கிறவர் போல் அழைத்து கொடுக்கிறவர், ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்தாதவர். அன்று இந்த நாளிலும் கூட வியாதிகள், பலவீனங்கள், சோறுகள் மத்தியிட நான் கடந்து வந்த போதும் கர்த்தர் எங்களுக்கு நீ துணையாக இருந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இக்கட்டு நாளில் அரணாக இருந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இதனால் எங்களை ஆசீர்வதியும். வசனத்தோடு கூட எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை என்ற பாடலை நாம் பாடும். உன் தயை என்னை கைவிடலை, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உம் தயை என்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோவேல் எல்லோவேல் எல்லோவே நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோவேல் எல்லோவேல் எல்லோவே நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோஹேல் எல்லோஹேல் எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹேல் எல்லோஹேல் எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோஹி ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். வேண்டியோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். கைகளை உயர்த்து.
ஆண்டவரே, எங்கள் பலவீனம், எங்கள் சோர்வு, எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற குழப்பங்கள், வறுமை, கடன், தேவைகள், குறைவுகள், தாழ்ச்சிகள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனித முயற்சிகள், பிசாசின் வல்லமையின் கிரியைகள், அழிக்க துடிக்கிற அசுத்த ஆவிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, அதே சூழலில் வியாதி, பலவீனம், நோய், சுகவீனம், ஆரோக்கியமின்மை, மன அழுத்தம், சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல், பேச முடியாமல், சுவாசிக்க முடியாமல், நடுக்கத்தோட வேதனையோடு இருக்கிற சிலரும் இந்த ஜபத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர், இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நீர் விடுதலை கொடுக்கவே இந்த ஜபத்தை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த காலை ஜபத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறீர். இம்மட்டும் அது நடத்தி வருகிறேன். சரும வியாதிகள், பலவீனங்கள், இவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாகவே நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை கேட்கிறோம், உண்மைதான். அதை என் கிரியிலே காணும்படியான கிருபையை தாரும். நேற்றைய தினத்தில் நாங்கள் கேட்டோம், வசனத்தை கேட்டு ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வந்தார். ஆண்டவர் தன்னுடைய கிரியினாலே அவனை சுகமாக்கினார். அதே போல தினந்தோறும் நாங்கள் வசனத்தை கேட்கும் பொழுது அடுத்த வினாடி நாங்கள் சுகமாகணும், ஆரோக்கியம் அடையணும், இயேசுவின் நாமத்தினாலே பலன் அடையணும், இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனை பெற்றுக்கொள்ள வேணும், பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். சுவாமி, இப்படி அநேக அதிசயங்களை நடப்பித்து இதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். அதில் முக்கியமாக 11ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசித்துட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஓரிடத்தில் வந்து சூரியன் அஸ்தமானபடியினால் அங்கே ராத் தங்கி அவ்விடத்து கல்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமானது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வானத்தின் வாசல் என்றான். 20ஆம் வசனம். அப்போது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கும் தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். பிரியமானவர்களே, ஆவியானவர் திடீர் என்று
இந்த காரியத்தை சிந்திக்கும்படி போட்டார். காலை முதல்ல நான் மத்தேயில அந்த 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அற்புதம், ஒரு நூற்றுக்கதிபதியின் வேலைக்காரனை சுகமாக்குற ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் தியானித்து கொண்டிருந்தேன். ஏன் இன்னும் இந்த இந்த நொடி வரைக்கும் கூட அதை தான் பேச வேண்டும், அதை பற்றி தான் சிந்தனையோடு கூட நான் இருந்தேன். ஆனால் இன்னமும் தெரியவில்லை, என்னுடைய உள்ளான ஆவியும் அதோடு கூட எனக்கு உண்டான சூழலும் அதே சமயத்தில் எனக்கு தெரியும், இப்படிப்பட்ட சூழலிலே அநேகர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தை ஒன்று இருக்கிறது, அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் இன்ஸ்பயர் பண்ணி கொண்டே இருந்தபடினால தான் அது அந்த மிராக்கள் அப்படியே நான் ஓர வச்சுட்டு நான் இந்த நிகழ்ச்சி எடுக்க விரும்பினேன். இந்த நிகழ்ச்சியில இருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், யாக்கோபு வீட்டை விட்டு, இப்போ முதல் வசனத்தை வாசின 26 ஜெனசிஸ் 28 ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமாரத்தில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பாதான் அராமில் இருக்கிற உன் தாயின் தகப்பன பெத்துல் வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனுடைய லாபான் குமாரத்தில் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். இங்க ஈசாக்கு தன் மகனை அனுப்பி விடுகிறான். ரெபெக்காலும் தன்னுடைய மகனை அனுப்பி விடுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், ஏசா யாக்கோபை ரொம்ப பகைத்தான், கொலை வெறியிலே இருந்தான். என்ன நடக்கும்னு தெரியாத நிலவுக்கு தகப்பன் தாய் பயப்படுகிற சூழலில் இளைய மகனுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றணும், அண்ணன் கையிலிருந்து அவனை தப்புவிக்கணும் என்ற ஒரே காரணத்தினால தன்னோட கூட இளைய மகனை வைத்துக்கொள்ள அவளுக்கு விருப்பம் இல்லாம, நீ பத்திரமா எங்கேயாவது போயிரு என்று சொல்லி அனுப்புகிற ஒரு சிச்சுவேஷன். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னா, இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் நாமும் இருக்கிறோம். யாரோ இருக்கிறாங்க, அதனாலதான் இதை எடுக்க வைத்தார். இல்லை, தள்ளப்பட்டிருக்கிறோம், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது நம்முடைய சகோதரராலே நாம வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது சகோதரன் நம்மை பகைத்து, அல்லது நம்ம சகோதரனோ அல்லது உடன்பிறப்புகளோ அல்லது வேறு யாரோ நம்மை பகைத்து நம்மை அழிக்க புறப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை வருகிற பொழுது தகப்பன் செய்கிறது பாருங்க. ஏன்னா நம்ம தகப்பன் ஈசாக்குக்கு தகப்பன், ரெபேக்காலுக்கு தகப்பன், நம்முடைய தகப்பன். யாக்கோபின் மீது வைத்த ஒரு பெரிய கரிசனையினாலதான் அவன சொன்னாங்க, நீ போயிடுப்பா தம்பி, நீ போயிடு, இந்த பிரச்சனைகள் இல்லாத இடத்திற்கு நான் அனுப்பி விடுகிறேன். முதல் குறிப்பு, ஆண்டவர் நமக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சூழலை அவர் ஏற்படுத்த போகிறார். நம்பர் 1, இதுவரைக்கும் நீங்க பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. அது நம்மாலே நடந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அது தெய்வ திட்டமாக இருக்கலாம், அது சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது பேராசையாக இருக்கலாம். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு சிச்சுவேஷன், ஆபத்து சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அந்த சிச்சுவேஷன்ல அந்த இடத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வர, ஒருவேளை ஒரு ஆபீஸ்ல உங்களை சுற்றியும் கண்ணி, அல்லது ஒரு ஊழியத்துல உங்களை சுற்றிலும் எதிரிகள், உன்னை வெறுப்புவர்கள், இப்படி உன் குடும்பத்துல ஏதோ ஒரு ட்ராப் பண்ணி உன்னை ஏதாவது ஒரு சதியில மாற்றி வைக்க வேண்டும் என்று நினைக்கிற மத்தியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவருடைய பெற்றோர்கள் அவனை ஒரு எஸ்கேப் பண்ண பார்க்குறாங்க.
ஒரு பத்திரமான இடத்திற்கு அவனை அனுப்பி அவனை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அப்படி ஒரு வழியை கர்த்தர் நமக்கும் அவர் திறந்து கொடுப்பார், திறந்து கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்க நடக்குது. அவன் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு வருகிறான். அந்த சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா, துரத்தப்பட்ட பிறகு ஒருவேளை அவன் ஜீவன் காக்கப்பட்டது, ஆனாலும் அவனுக்கு சௌக்கிரியங்கள் கிடைக்கப்படவில்லை. அவன் உடனடியாக பாதான் ஆரனுக்கு போக முடியாது. வழியிலே நிறைய சூழல்களை அவன் சந்திக்க வேண்டும். 25ஆம் ஆண்டில் வந்திருக்கிறோம். வந்தவுடனே 25ஆம் ஆண்டில் ஒரு ஆண்டவர் நல்ல பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன், பாலும் தேனும் ஓடுகிற நிலவும் விசாலமான தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். இனி நீ துக்கமுகமாய் இல்லை, நான் உன்னை காப்பேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி பலவிதமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக்குள்ள சில கால தாமதங்களும் அல்லது காலங்களும் நாம் கடந்து போக வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல் தான் இங்க நடந்தது. இவன் வனாந்திரத்தை கடக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரு வனாந்திரம் உண்டு. இரண்டாவது குறிப்பு என்னன்னா, நம்ம ஒரு வனாந்திர யாத்திரையை நாம் எடுத்துக்கொள்ளதான் வேணும். நம்ம வனாந்திரத்துல பயணம் பண்ண வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. ஏன்னா அதுலதான் நம்ம நிறைய லெசன்ஸ் கற்றுக்கொள்வோம். வனாந்திர சூழல், வனாந்திர குளிர், வனாந்திரத்துல தண்ணீர் தட்டுப்பாடு, வனாந்திரத்துல வெயிலின் உஷ்ணங்கள், வனாந்திரத்துல ஏற்படுகிற ஆபத்துகள், இவைகள் எல்லாம் நமக்கு பாடங்கள். ஒவ்வொரு பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு எல்லா பாடங்களையும் கற்றுக்கொண்டான். ரொம்ப செல்ல பிள்ளையா, அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா வீட்டுல கிச்சன் ரூம்லே இருந்தவன், வீட்டுக்குள்ளாரே இருந்தவன். ஆனா இப்பொழுதோ வனாந்தரமான ஒரு இடத்துல தனிமையிலே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க தனிமையை யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வந்தது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன் இப்படி தனித்து விடப்பட்டிருக்கிறேன்? என் கைகளில் ஒண்ணுமே இல்லையே. தகப்பன் ரொம்ப நேசித்தான், ஆனாலும் அவன் கைகளிலே வழி செலவுக்கு கூட பணம் கொடுத்து அனுப்பல. இதுதான் அங்க உண்மையும் கூட. அவனுடைய சொத்தையும் அவனுக்கு பங்கிட்டு கொடுக்கவில்லை. அதுதான் உண்மை. அவனுடைய தாயாரும் அவன் வழி செலவுக்கு ஒரு பாட்டில் ஆயிலும் வேற என்ன கொடுத்தாங்க? எண்ணெய், கொஞ்சம் அப்பம், மேபி கொஞ்சம். ஏன்னா நம்ம அந்த ஸ்டோரி பார்க்கும்பொழுது அங்கே ஒரு கல் எடுத்து அந்த அதில் எண்ணெய் வார்த்து கொஞ்சம் வாயின் நினைக்கிறேன், ரைட், அது கொடுத்து அனுப்பினாங்களே தவிர மற்றபடியெல்லாம் அவன் எத்தனை நாள் பிரயாணப்படுவான், அவனுக்கு தேவைகள் எல்லாம் ஒருபோதும் சிந்திக்காம அனுப்பினாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? தேவன் வனாந்தரத்தில் உங்களை சந்திக்க வருகிறார். ஆமென் சொல்லுங்க. எந்த நிலையில உங்களை வைத்திருக்கிறாரோ அது உங்களுக்கு ஒரு பாடம். குயவன் கைகளிலே களிமண்ணை போல வனாந்தரத்திலே உங்களுக்கு ஒரு பாடத்தை நடப்பிக்கிறார். அப்பா, நீ இப்படி ஒரு வனாந்தர வாழ்க்கையை கடந்து போய்தான் ஆகணும். எல்லாரும் அழகான வீட்டோடு வாழ்ந்து தாயின் அன்போடு தகப்பனின் அன்போடு வாழ்ந்த ஒரு காலம் உண்டு. அதே சமயங்களில கஷ்டப்பட வேண்டிய காலங்களும் உண்டு. ஆண்டவரையே நம்பி வாழ்கிற காலம். இந்த வனாந்தரத்தில் அவன் வந்து சேருகிறான். வந்து சேரும் பொழுது ஒரு அனாதையாய் என்ன செய்கிறான்? தலையினை கூட இல்லாமல் ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்தான். நெத்திரையில ஒரு பெரிய சொப்பனத்தை காண்கிறான். இந்த சொப்பனத்திலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கான ஒரு நேரம் இது. நீங்க படுத்திருக்கிற உங்க வீடுகளில, ஜெபிக்கிற உங்க இடங்களில இப்பொழுதே என் ஆவியானவர் ஒரு ஏணியை வைக்கிறார். அதில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஏணி அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதுல தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் கண்டார்.
அப்போ ஏற்கனவே தேவ தூதர்கள் நமக்காக அசைன் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் நமக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய காரியங்களை கொண்டு போய் ஆண்டவரிடத்தில் சொல்லவும், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வரவும் பிரத்யேகமாக ஒரு ஏணி லேடர் வைக்கப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஏணி வேறு எதற்கும் ஒப்புமை அல்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஊழியத்துல ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை எதை கேட்டுக்கொண்டாலும், எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை நிச்சயம் என் பிதாவான விஷயம். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் மனப்பாடமா சொல்றேன். உன் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். பிதா தருவார், என் ஆண்டவர் தருவார், இயேசுவின் நாமத்தினாலே. இந்த விசுவாசத்தை மாத்திரம் நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கு முடிவும் அவர் சொன்னதை திரும்பி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும். அந்த வசனத்தை நீங்க யோவான்ல வாசிக்கும் பொழுது, இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினாலே எதையும் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள். அப்போ அவரே சொல்லியிருக்க, அவர் வாயிலிருந்து வந்திருக்கிறது. எனக்கு ஒரு கடன் இருக்குன்னா, எனக்கு ஒரு வியாதி இருக்குன்னா, எனக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னா, ஒரு தேவை இருக்குன்னா, நான் தனிமையில இருக்கிறேன்னா, நான் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர்ல இருக்கிறேன்னா, ட்ரெமெண்டஸ் ப்ராப்ளத்துல இருக்கிறேன்னா, நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வாசகம் என்னன்னா, வசனம் என்னன்னா, வார்த்தை என்னன்னா, உன் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னீரே, அப்படி சொல்லி கேட்கணும். கேட்டு பாருங்க. இவோட நல்லா கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம், இயேசுவின் நாமத்தினாலே என் கடன் மாறணும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே என் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், இயேசுவின் நாமத்தினாலே என்னோட டயபெட்டிக்கும் சுகரும் கொலஸ்ட்ராலும் பிளட் ப்ரெஷரும் குறையணும், இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அது மாத்திர குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய், குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன் என்று சொன்னார். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியல. ஆனா நிச்சயம் நான் ஆவியில உணர்கிற விஷயம்னா, குடும்பங்களிலே, நம் தேவைகளிலே, நம்முடைய சரீர பாடுகளிலே, நம்முடைய குழப்பங்களிலே ஆண்டவர் ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆணித்தரமாய் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை. இயேசுவின் நாமத்தினாலே எதை வேணாலும் கேளுங்க. இது அழகா இருக்கும். அதற்கு மேலே கர்த்தர் நின்றார். அவர் சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தத்தை கவனிங்க, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. அவன் ஜெபம் பண்றான் 20ஆம் வசனத்துல, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்தார். நான் திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் என் தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாக ஆகும் என்றான். எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் செலுத்துவேன் என்றார். பிரியமானவர்களே, அவன் நிலைமை என்னன்னா, ஒண்ணுமே இல்லை அவன் கைகளில். வெறுமையாய் அந்த வனாந்தரத்துல ஆண்டுடைய வார்த்தையை அவன் பற்றி பிடித்து கொண்டான். 32ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு வசனத்தை சொல்லி கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இந்த யாக்கோபு வாழ்க்கையை தியானிப்போம். இந்த தரிசனத்திற்கு பிறகு அடுத்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். 29 பிரயாணம் பண்ண போன பிறகு என்ன நடக்குதுன்னா தெரியுங்களா, வாழ்க்கையில இதுவரைக்கும் உறவுகள் எல்லாம் போயிற்று. அப்பாவின் உறவு போயிற்று, அன்பு போயிற்று. அம்மாவின் உறவு போயிற்று, அன்பு போயிற்று.
தமையன் அல்லது அண்ணன் அவனை வெறுத்தான், கொலை செய்யும்படியாக எத்தனித்தான். ஆனால் கர்த்தரோ அடுத்த நாளே அல்லது அடுத்த சில நாட்களிலே அவனுக்கு திருமண உறவு. ஒரு 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 மனைவி அல்ல, 2 மனைவி. பயங்கரமான அற்புதம் என்னன்னா, இந்த காணவர் திருமணத்துல இந்த வெட்டிங்ல நம்ம பார்க்கிறோம்ல, அதே போலதான் இங்கேயும் யோசேப்பின் வாழ்க்கையில ஒரு பக்கம் வனாந்தரம், அடுத்த கொஞ்ச நாட்களிலே அவன் வாழ்க்கையில திருமணம், அவன் வாழ்க்கையில குழந்தை பிறப்பு, அவன் வாழ்க்கையில மகிழ்ச்சி, அவன் வாழ்க்கையிலே சந்தோஷம். இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நாளைக்கு சித்தமானால் திருமணம் தியானிக்கலாம். 32ஆம் அதிகாரம் ஜெனசிஸ் 10ஆம் வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் எவ்வளவு அழகா ரிலேட் பண்றாரு பாருங்களேன். அதே மத்தேயுல அதே 8ஆம் அதிகாரத்துல அதே நம்ம நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 100க்கு அதிபதி சொல்வான், நீ அடியேனின் வீட்டுக்கு வர நானும் என் குடும்பமும் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் எப்படியாவது ரிலேட் பண்ணுவார். ஆவியானவர் அவ்வளவு அழகானவர். நம்ம எப்பொழுதும் அந்த உணர்வு வேணும். ஆண்டவரே, நீர் இதை எங்களுக்கு செய்ய நாங்கள் பாத்திரன் அல்ல. சிலர் சொல்லுவாங்கன்னா, இந்த விஷயத்துல என்ன மாதிரி இல்லை, அநேகருக்கு ஏழைகளுக்கு கொடுத்துருக்கிறேன், நிறைய ஊழியம் பண்ணி இருக்கிறேன், பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறேன், யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை, காணிக்க நிறைய கொடுத்துருக்கிறேன், அது எனக்கு ஆண்டவர் ஏன் இதை செய்யலை? ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, நான் பாத்திரன் அல்ல, எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இந்த தயவுக்கு இந்த சத்தியத்திற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களோடு உடையவனானேன். வெறும் கோலும் கையுமாய் கடந்து போனேன். 2 பரிவாரங்கள் உடையவனானேன். பாத்திரவான் அல்ல என்று சொன்னவனுக்கு கர்த்தர் 2 பரிவாரங்களை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு என் உள்ளத்தில் இருக்கிற பெரிய வேதனை, ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய என்ன ஓட்டம் என்னன்னா, இப்படிப்பட்ட வேதனையோட யாக்கோபை போல இருக்கிற ஒரு கூட்ட மக்கள் அல்லது பெருவாரியா அந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு யாக்கோபை போல தான் இருக்கிறீங்க. என் உட்பட யாக்கோபு என்னென்ன அனுபவித்தானோ அதையே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முடிவு கவனிங்க, 2 பரிவாரங்களோடு கூட வருகிற கிருபை. வெறும் கோலும் கையுமாய் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், 2 பரிவாரங்களின் ஆசீர்வாதம் உங்களுக்காக கர்த்தர் தன்னுடைய பொக்கிஷ சாலையில் வைத்திருக்கிறார். அது இன்று அவர் கொடுக்க போகிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிற இன்னைக்கு அநேகர் உண்டு. உங்கள் கண்ணீர்கள் உண்மை துருத்தி அல்லவா நீர் வைத்திருக்கிறேன். கலக்கத்தோடு இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. நாளைக்கு நான் என்ன செய்வேன்? நான் என்ன பதில் சொல்வேன்? இந்த கடனுக்கு நான் என்ன பரிகாரத்தை செலுத்துவேன்? ஆண்டவரே, இந்த துன்பத்திற்கு, இந்த வியாதிக்கு, இந்த பலவீனத்திற்கு, இந்த பாடுகளுக்கு, இந்த குழந்தை இன்மைக்கு நான் என்னத்தை செய்வேன்? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் ஒரு அற்புதம் செய்வீராக, சாட்சியா நிறுத்துவீராக. ஆண்டவர், நீ சொன்னீர், நீ அந்த குஷ்டரோகியை பார்த்து சொன்னீர், சாட்சியாக நீ போய் உன்னை பரிசேரத்தில் காண்பி என்று சொன்னீர் அல்லவா? அப்படி எங்களை சாட்சியை திரும்ப நிறுத்தும். என் கைகளிலே 2 பரிவாரங்கள் வேணும் ஆண்டவரே.
அதை தந்து ஆசீர்வதியும். நீங்கள் என்ன ஓட்டங்கள் தெரியும். நாங்கள் ஜெபிக்கலனாலும் கூட, என்னால் இப்பொழுது பேச முடியலனாலும் கூட, இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லி கேட்கும் பொழுது எங்கள் உள்ளத்தில் காணப்படுகிற எல்லா இயக்கங்களும் உமக்கு வெளிப்படையாய் தெரியும். உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு வெளியரங்கமாய் தெரியும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாதது ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் சந்திப்பீராக, அதிசயமாய் சந்திப்பீராக. எத்தனை நாட்கள் கண்ணீரோடு கூட வெறும் கையோடு நாங்கள் நிற்பது, எத்தனை நாட்கள் கையும், எத்தனை நாட்கள் நாங்கள் வெறும் கோலும் கையுமாய் இந்த நகரத்தை சுற்றி வருவது, எத்தனை நாட்கள் வனாந்திரத்திலே படுக்க இடமில்லாம அழுது 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 படுத்து கிடப்பது. வனாந்தரமான வாழ்க்கை, அன்புக்காக ஏங்குகிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அற்புதம் வேணும் சுவாமி. we need a miracle. ஒரு அற்புதம் இல்லாத நாங்கள் இந்த இடத்தை விட்டு விட போவதில்லை, இன்றைக்கு போக விட போவதில்லை. இந்த நாளில் எங்களுக்கு அப்படி ஒரு அற்புதம் செய்யுங்க. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற, எண்ணி இருக்கிற, ஆசைப்படுகிற, விருப்பப்படுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. மாறுதலை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.